ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். நம்ம எக்ஸாம்க்கு எவ்வளோ தான் படித்தாலுமே நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும், நம்ம படிக்கலையே, நம்ம படித்தது எதுவுமே மைண்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த தாட்டை நம்ம கிட்ட இருந்து நம்ம போக வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளால ஒரு ஹோப் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, நம்ம முடிச்சிடலாம், நம்ம கரெக்டாக செஞ்சிடலாம், கரெக்டாக ரைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர், லாஸ்ட் இயர் ஆன கொஷின் பேப்பரை இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். இதை அனலைஸ் பண்ணுற அந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கும், எல்லா கொஷின் பேப்பர்லையும் பார்ட் ஏ 1 வேர்ட்ஸ். ஓகேவா, இதில் நம்ம என்ன எய்ம் பண்ணணும், 20 out of 20 ஸ்கோர் பண்ணிடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், லைக் ஃபஸ்ட்டு இதில் ரொம்ப முக்கியமானது எல்லா லெசனோட சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் நல்லா தெரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, எந்த கொஷினுமே உங்கள் புக் பேக்கில் இருந்து மட்டும்தான் வருமே இல்லையா, புக் இன்லேருந்து எதுவும் கிடையாது. உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அவ்வளோதான். உங்களுக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இருக்கா, அவ்வளோதான். அவுட் ஆஃப்லேருந்து எதுவுமே வர சான்ஸ் கிடையாது, அதாவது க்ரியேட்டிவாக அந்த மாதிரி. ஓகேவா, கிரியேட்டிவாக கேட்கறதுக்கு உங்களுக்கு கிளாஸில் இருக்கும், லைக் பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி, உங்களே லெட்டர் ரைட்டிங் எழுத சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேறு. உங்களுக்கு 1 வேர்ட்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கில் இருக்கிறது தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ ஒரு கொஷினுமே ஒரு எக்ஸாம்பிள், இது எக்ஸாம்பிள் தானே, இது கேட்க மாட்டாங்க, நோ, எல்லாமே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ எல்லாத்தையுமே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ். முடிஞ்ச வரைக்கும் எல்லா லெசனில் இருக்க எல்லா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸையும் படித்து முடிச்சிருங்க. ஓகேவா, அதை படித்து முடிச்சாலே நம்மளுக்கு 6 மார்க்ஸ் கன்ஃபார்ம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஐ ஃபாலோ மை ஃபேன்சி அண்ட் ஆஸ்க் நோ மேன்ஸ் பெர்மிஷன். ஓகேவா, இந்த இடத்துல இந்த ஃபேன்சி அப்படின்ற இந்த வேர்டுக்கான ஆன்சரை தான் நம்ம எழுதணும். ஸோ அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க அந்த ஃபேன்சியோடைய சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசையர். ஓகேவா, இதுதான் அதனுடைய ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலா வாஸ் கிளாரிங் அட் ஹிஸ் யங் பிரதர் இன் வெக்ஸேஷன். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாயன்ஸ். நெக்ஸ்ட், அண்ணா உட் சே வித் அன் இம்ப்யூடன்ட் ஸ்மைல். இம்ப்யூடன்ட் அப்படின்ற வேர்டுக்கான சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ஓகேவா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற ஸ்பீக்கிங்லேயே நம்ம இந்த மாதிரி நியூ வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட மீனிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம இப்போ டிஸ்ரெஸ்பெக்ட்ன்றோமா, இதே வார்த்தையை நம்ம இம்ப்யூடன்ட் அப்படின்னு சொல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனிம்ஸ். ஆண்டனிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆப்போசிட்ஸ், அவ்வளோதானே. என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் வேர்டு டிஸ்பைஸ்டு. டிஸ்பைஸ்டுன்னு இருக்கா, அதுக்கான ஆன்சர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஆப்டமிஸ்டிக். ஆப்டமிஸ்டிக்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை, தெரிஞ்ச ஒரு கொஷின். இது அடிக்கடி கேட்டுட்டு இருக்க ஒரு கொஷின். ஓகேவா, ஆப்டமிஸ்டிக்னா பெசிமிஸ்டிக். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டடி. ஸ்டடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டடி தான் இது. அதுக்கான ஆன்சர் என்னன்னா வீக். ஓகேவா, இப்போ சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, சூஸ் தி கிளிப்டு ஃபார்ம் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ற இந்த வேர்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதோட கிளிப்டு ஃபார்ம் பார்க்கணும். லைக் அது எந்த வேர்ட்ல இருந்து வந்திருக்கும் அப்படின்ற அந்த கிளிப்டு ஃபார்ம். ஓகேவா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கிளிப்டு ஃபார்ம் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெமோ. இந்த டெமோன்ற இந்த வேர்ட்ல இருந்தா டெமான்ஸ்ட்ரேஷன்ன்ற இந்த வேர்ட் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, சூஸ் தி சூட்டபிள் மீனிங் ஃபார் த இடியம். இந்த இடியம்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ண வீடியோவே இடியம்ஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இடியம்ஸை நல்லா தரவு பண்ணிக்கணும். நம்மளுக்கு அது என்ன மீனிங் தெரிஞ்சாலே நம்மளுக்கு எந்த மாதிரியான சென்டென்ஸை கொடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ண சொன்னாலும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடியம் இருக்குன்னும் போது அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மனு இஸ் அ டவுன் டு எர்த் மேன். டவுன் டு எர்த் மேன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது டவுன் டு எர்த் அப்படின்னு நம்ம மீன் கிடையாது. ஒரு ப்ராக்டிக்கலான மேன். எந்த விஷயமா இருந்தாலுமே அதை யோசிக்காம, இது ப்ராக்டிக்கலுக்கு இந்த விஷயம் நம்மளுக்கு ஷூட் ஆகுமா, யோசிக்கிறதுக்கு இது பண்றதுக்கெல்லாம் இது ஓகே தான், பட் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இருக்கிறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டவுன் டு எர்த் மேன். ஸோ இதுக்கு ஆன்சர் ப்ராக்டிக்கல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, choose the word that can be choose the word that can be placed after the word pop to form a compound word. Okay, compound word ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பாப்னா கார்ன், பாப்கார்ன். ஓகே,
இதுக்கு வந்து படிக்காமலே போயிட்டா கூட நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருப்போம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் தி அண்டர்லைன் வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் வித் இட்ஸ் பொலைட் ஃபார்ம். ஓகேவா, பொலைட் ஃபார்ம் வச்சு ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ராகவ் சப்மிட்டட் ஹிஸ் ரெசிக்னேஷன் லாஸ்ட் வீக் அண்ட் இஸ் அன்எம்ப்ளாய்ட் ரைட் நவ். அன்எம்ப்ளாய்டு அப்படின்றத பொலைட்டாக சொல்லணும். ஓகேவா, அது மற்றவங்க நம்ம சொல்கிற அந்த வேர்டு வந்து மற்றவங்களுக்கு வந்து புண்படுத்தாத வகையில் இருக்கணும் அப்படின்னு தான் பொலைட்டுன்றதுக்கான மீனிங். ஓகேவா, இப்போ இந்த அன்எம்ப்ளாய்டு அப்படின்றத என்ன சொல்லலாம் அப்படின்னா பிட்வீன் ஜாப்ஸ். அதாவது ஜாபுக்கு நடுவில் இருக்காங்க. லைக் இப்போ வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ அங்கேருந்து அவங்க எதானா அன்எம்ப்ளாய் ஆனால் என்ன நெக்ஸ்ட் இன்னொரு ஜாப் அப்ளை பண்ண போவாங்க, நெக்ஸ்ட் செட் ஆயிடுவாங்க. ஸோ அதை எப்படி சொல்லுவோம், பிட்வீன் ஜாப்ஸ். அன்எம்ப்ளாய்ட் சொல்லி அது அந்த வேர்ட் வந்து ஹர்ட் ஆகிறது தவிர்த்து பிட்வீன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபார்ம் அ நியூ வேர்ட் பை ஆடிங் அ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ். லக்கி அப்படின்றதுக்கான ப்ரிஃபிக்ஸ் என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அன்லக்கி. ஓகே, யூஸ் தி கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் அ பிளண்டட் வேர்டு. பிளண்டட் வேர்டோட ஒரு கரெக்ட் காம்பினேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது இது என்ன வேர்டா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இமெயில்ன்ற வேர்டோடைய பிளண்டட் ஃபார்ம் தான் இது. ஓகேவா, அந்த இமெயில் அப்படின்றது என்னவா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரானிக் பிளஸ் மெயில், அதுக்கு தான் நம்மளுக்கு என்ன இமெயில் அப்படின்னு கிடைக்கும் வேர்டு. ஓகே, நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட் வித் இட்ஸ் ஈக்குவலண்ட் இன் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகே, கியூ அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், லைன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் தி அண்டர்லைன் வேர்ட் வித் எ சூட்டபிள் ஃப்ரேசல் வேர்பு. ஃப்ரேசல் வேர்புக்கான சூட்டபிள் இது கேட்டதுக்கு இது என்ன, ஹீ செட் ஆஃப் ஆன் அ டூர். ஹீ செட் ஆஃப். செட் ஆஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை தி கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் த வேர்ட் டைனிங் பிளஸ் டேபிள். டைனிங் பிளஸ் டேபிள் என்னவா இருக்கும், டைனிங்னு இருக்கு, ஐஎன்ஜி இருக்கு. ஸோ அவங்க யாரு, ஜெரண்ட். நெக்ஸ்ட் என்ன, டேபிள், அது என்ன, நவுன். ஸோ இதுக்கான ஆன்சர் gerund plus noun. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் gracefully in the sky. இதுக்கு என்ன ஆன்சர்னா SVAA. நெக்ஸ்ட் he prepositional phrase கேட்டிருக்காங்க. ரைட், he resigned dash his illness. he resigned owing to his illness. சூஸ் த ட்ரைசிலபிக் வேர்ட். ட்ரைசிலபிக் வேர்டு என்ன, நம்ம சொல்லி பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும், ப்ராப்பர்ட்டி. இது பாருங்க, அகைன்ன்றது நம்மளுக்கு வராது, enthusiastic 4 மாதிரி வருது. ஓகே, நெக்ஸ்ட் பிஸி. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூஸ் தி அப்ரோப்ரியேட் கொஷின் டேக் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், கொஷின் டேக். லெட்ஸ் கெட் அப் early and do exercise. நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவோம், ஷால் வி கேட்போமா, அதுதான் இங்கே ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, சூஸ் தி அன்கிளிப்டு ஃபார்ம் ஆஃப் டீன். டீனோட அன்கிளிப்டு ஃபார்ம் டீனேஜ். ஓகே, அவ்வளோதான். இப்போ என்னன்னா இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த ஃப்ரேசல் வேர்பாக இருக்கட்டும், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸாக இருக்கட்டும், கொஷின் டேக்காக இருக்கட்டும், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், இடியம், இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம கிளிப்டு ஃபார்ம், பிளண்டட் வேர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கோ த்ரூ பண்ணி படித்தா மட்டும்தான் 20 out of 20 எடுக்க முடியும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு புக்கின்லேருந்து எடுக்கிறது தான் இருக்கும். ஓகேவா, ஸோ எதுக்குமே பயப்பட வேணாம். இந்த 20 out of 20 வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த எல்லா டாபிக்ஸும் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் செக்ஷன் 1 பொயட்டிக் லைன்ஸ், ஒரு இதோட பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் அவங்க கேட்குற கொஷின்ஸை வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னன்னா அந்த அவங்க லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. கரெக்டாக, ஹவ் வாஸ் தி கேசல், அதாவது அந்த கேசல் எப்படி இருந்துச்சு, பிக் வால்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஆன்சர்ஸ். ஓகேவா, அந்த மாதிரி ஹவு சேஃப் வாஸ் தி கேசல், ஒய் கேன் நாட் தி எனிமீஸ் ஈஸிலி என்டர் த கேசல், இந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது. ஓகேவா, அதனால ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அந்த ஃபுல்லாக அந்த 20 out of 20 எடுக்கிறதுக்கு எல்லா ஒன் வேர்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக அந்த கிராமர் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பொயட்டிக் லைன்ஸ் படிச்சுக்கிறோம். அதாவது இந்த பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்து அதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேவா, உங்களுக்கே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், இதில் வந்து இந்த
செக்ஷன் 1 பார்ட் 2ல வந்து செக்ஷன் 1ல இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபுல்லா பொயட்டிக் லைன்ஸ் குடுத்துட்டு அதுக்கான ஆன்சர். ஸோ என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்குமே எல்லா பொயட்டிக் லைன்ஸையுமே படிச்சு, அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கிறத ரிவைஸ் பண்ணிக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட் என்ன? செக்ஷன் 2. செக்ஷன் 2ல டூ அஸ் டைரக்டட். அதாவது அவங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படியோ அதே மாரி நம்மள செய்ய சொல்லியிருக்காங்க. இங்க என்ன இருக்கு? எனி 3 எழுதுனா போதும். கரெக்ட்டா? கலா said, I will be reading the new story book today. சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட். கலா என்ன சொன்னா, நான் வந்து இன்னிலிருந்து ஒரு நியூ ஸ்டோரி புக்கை வந்து ரீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை நம்ம வந்து இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம வந்து கலா சொன்னா அப்படின்னு நம்ம சொல்றதுதான் என்னது? இன்டைரக்ட். ஸோ இதை இன்டைரக்டா சேஞ்ச் பண்ணும்போது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலா said that she would be reading the new story book from today இல்லைனா that day. ஓகேவா? இதுதான் அதுக்கு ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எலிஃபண்ட். Elephant is the biggest animal in the இந்தியன் ஃபாரஸ்ட். இது என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேரேட்டிவ்ல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கம்பேரேட்டிவ்ல சொல்லும் போது என்ன சொல்லணும், அந்த இடத்துல வந்து தேன் நம்ம போடணும். கம்பேரேட்டிவ்னாலே நம்மளுக்கு தெரிஞ்ச இது வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல பாசிட்டிவ் கம்பேரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ் வரும் இல்லையா, அதுல இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ கம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் பண்ணணும் அப்படின்னா தேன் வச்சு எழுதணும். அப்போ என்ன சொல்லணும்? எலிஃபண்ட் இஸ் பிகர் தேன் எனி அதர் அனிமல் இன் தி இந்தியன் ஃபாரஸ்ட் அப்படின்னு போட்டாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ ஹேட் கான் ஏர்லியர் ஐ வுட் ஹாவ் காட் த பஸ். இது என்னன்னா ஹேடை வந்து பிகன் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஹேட் ஐ ஹேட் அவ்வளோதான். இஃப் எடு ஹேட் போடு. ஹேட் ஐ ஹேட் கான் ஏர்லியர் ஐ வுட் ஹாவ் காட் தி பஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா வந்து அந்த ஹேட்ல மட்டும் ஹேட் போட்டுக்கோ. ஹேட் had I gone earlier அந்த இன்னொரு had வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. had I gone earlier I would have got the bus. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன? there was a tree in a village, it was a mango tree. combine these two sentence into a single sentence. இந்த single sentence இருக்கிற இந்த ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. there was a mango tree in a village. அவ்வளவுதான். there was a mango tree in a village. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஆர்சி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பொயட்டிக்ஸ் லைன் கொடுத்துட்டு அது இஆர்சி எழுதணும். இது படிச்சுட்டு போயிடுங்க மறக்காம. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 2. இதுல என்ன இருக்கு? 2 மார்க்ஸ் 3 2 மார்க்ஸ் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இந்த 3 2 மார்க்ஸுமே லைக் சின்ன சின்ன ஒரு சென்டென்ஸ் இல்லை 2 சென்டென்ஸ்ல முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 மார்க்ஸ் நல்லா படிச்சுட்டு போயிருங்க. செக்ஷன் 3ல வந்து ப்ராவப்ஸ் கேட்டு ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்துடலாம். அண்ட் ஐடியல் மேன்ஸ் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். இது வந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருக்க ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேஷ் என்ன? மணி மேக் அ மேன். ஓகேவா? மேனஸ். ஓகே, மேனஸ் மேக் அ மேன். நெக்ஸ்ட் என்ன? டிஸ்கிரைப் தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் டொமேட்டோ சட்னி. இது என்னன்னா லைக் இது மட்டும் தான் வரும்னு இல்லை. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆப்பிள் ஜூஸ் கேட்கலாம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் லெமன் ஜூஸ் கேட்கலாம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ வந்து சில ப்ராசஸ், அதாவது இது எதுக்குன்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், நீங்கள் எப்படி ரைட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இது. ஓகேவா? இதை முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன? டிராஃப்ட் இமெயில் டு யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன்வைட்டிங் ஹிம் டு யுவர் நேட்டிவ் பிளேஸ். இது வந்து இமெயில் சென்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் த ஹெட்லைன் ஆஃப் த ஃபாலோவிங். இந்த ஹெட்லைன் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது என்னன்னா டொமேட்டோஸ் ப்ரைஸ் கோஸ் அப் அப்படின்னா இப்போ அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு இது எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி டொமேட்டோட ப்ரைஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சு, இதனால மக்களுக்கு இதாக இருக்குது, பாதிப்பாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதனால நிறைய யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம எழுதுறது தான் எல்லாம். ஓகேவா? ஸோ இந்த கொடுத்துருக்க இந்த ஹெட்லைன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம ஒரு பேராகிராஃபாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பார்ட் 4 வந்தாச்சு. லாஸ்ட் but not least. Okay, answer the following in a paragraph of about 150 words. Okay, இதை நம்ம எல்லாமே படிச்ச ஒரு இதாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டு ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனாலேருந்து ஒரு பேராகிராஃப் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டாபிக். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அதே மாதிரி தான், அதுவுமே பேராகிராஃப் தான். இது வந்து என்னன்னா ஐ திங்க் ப்ரோஸ் தான். ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்கா 2 பேராகிராஃப். நெக்ஸ்ட் வந்து சப்ளிமெண்ட்ரி. லாஸ்ட் 5th லெசன்லேருந்து வந்திருக்கு.
சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் இருக்கும். இது என்னன்னா ரொம்ப ஈஸி தான். அவங்கள உங்களுக்கு வந்து ஹிண்ட் குடுத்துட்டாங்க. இதுல நீங்க நடுவுல உங்க கதைய ஆட் பண்ணி எழுத வேண்டியதுதான். ஓகேவா? நம்ம படிச்சதே இதுல எழுதிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து மேக் நோட்ஸ் இல்ல சம்மரி. இவங்க குடுத்துருக்க பேராகிராஃப் வச்சு சம்மரி ரைட்டிங், நோட் ரைட்டிங் எழுதிக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டா ப்ரெசென்ட் பண்ணி எந்த ஒரு அடித்தல், திருத்தல் இல்லாம எழுதிட்டாலே வந்து நம்ம ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து respond to an ad calling for application for the post of computer operator. இது வந்து ad இல்லையா? உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து இங்கே அப்ளை பண்ணி அப்படியே எழுதி விட்டுருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் ஷேரிங் யுவர் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சென்னை. அவ்வளோதான். இது வந்து லெட்டர் ரைட்டிங் வந்தாச்சு. இதுவுமே வந்து நம்ம ஸ்கில் பேஸ்டு தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் த எரர். ஓகே, இப்போதான் நம்ம முக்கியமான இதுக்கு வந்திருக்கோம். ஸ்பாட் த எரர். இதுல என்னென்ன எரர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இப்போ ஸ்பாட் பண்ண போறோம். ஐ ப்ரிஃபர் காஃபி தான் டீ அப்படின்னு இருக்கா. ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஐ எம் சஃபரிங் வித் ஃபீவர் அப்படின்னு இருக்கா. அப்போ இது என்ன பண்ணணும்? ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸ். ஓகே, இஃப் ஐ ஹேட் கோன் இயர்லியர் ஐ வில் ஹாவ் காட் த பஸ். ஓகே, இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ ஹேட் கான் இயர்லியர் ஐ வுட் ஹாவ். ஓகேவா? இங்க என்ன போட்டுக்கோங்க? கான். ஸோ இது வந்து பாஸ்ட். அப்போ என்ன பண்ணணும்? ஐ வில் எடுத்துட்டு உட் போடணும். அவ்வளோதான். வில் எடுத்துட்டு உட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ராமு இஸ் டாலஸ்ட் பாய் இன் தி கிளாஸ். இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ராமு இஸ் அ டாலஸ்ட் பாய்னு இருக்கு. அதாவது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இதுல என்ன எரர் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய ட்விஸ்ட் இருக்கும். இதுல எரர் இருக்க மாதிரியே தெரியலையே அப்படின்னு நல்லா அந்த கொஸ்டினை பார்க்கணும். ஓகேவா? ராமு இஸ் அ டாலஸ்ட் பாய்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அங்க என்ன பண்ணணும்னா அந்த அவை நம்ம எடுத்துடணும். அவை எடுத்துட்டு ராமு இஸ் தி டாலஸ்ட் பாய். அவங்கள நம்ம பர்டிகுலரா சொல்றோம். ரைட்டா? அப்ப அங்க அவை எடுத்துடணும். ஓகே. தோ ஷீ ஸ்டடீஸ் வெல் பட் ஷீ கெட்ஸ் லோ மார்க்ஸ். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தோவும் பட்டும் வந்து ஒரே சென்டென்ஸ்ல வரக்கூடாது. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்தாலே அதை எடுத்து போட்டுருங்க. அவ்வளவுதான். தோ ஷீ ஸ்டடீஸ் வெல் ஷீ கெட்ஸ் லோ மார்க்ஸ். அவ்வளவுதான். சரியா? அவ்வளவுதான். பட் எடுத்து போட்டுருங்க. அவ்வளவுதான். ஆன்சர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன? ஹவு டேஷ் யூ ஸ்லாப் மீ. இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹவு டேர் யூ அப்படின்னு வரும். ஹவு டேர் யூ. நெக்ஸ்ட், MS Dhoni is a dash player who lives in அதாவது பாப்புலர். அந்த இதுவை வந்து நம்ம இங்க இது பண்ற மாதிரி இருக்கும். பாப்புலர், இங்க பாப்புலர். ஓகே, எந்த பாப்புலர் வரும் அப்படின்றத நீங்க தான் சூஸ் பண்ணணும். பாப்புலர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதாவது இங்க வந்து பாப்புலர் பிளேயர்னு வரும். ரைட்டா? அதாவது நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்து ஈஸியா வந்து இன்னொன்று இது பண்ணிடலாம். அப்போ இங்க பாப்புலர் பிளேயர், இங்க ஹூ லிவ்ஸ்னா பாப்புலர் சிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சோல்ஜர்ஸ் டேஷ் ஒபே தயர் ஆஃபீஸர்ஸ். இங்க வந்து மாடல் வேர்பை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மாடல் வேர்பை யூஸ் பண்ணணும்னா இங்க என்ன போடணும்? யோசிங்க பார்க்கலாம். இங்க மாடல் வேர்ப் யூஸ் பண்ணணும்னா ஒபே த ரூல்ஸ். அப்படி ஒபே தயர் ஆஃபீஸர் அப்படின்னாலே அந்த இடத்துல ஷுட் போடலாம். இல்லைன்னா வந்து மஸ்ட் வந்து போட்டுக்கலாம். அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒபே பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது மஸ்ட் அந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஐ வாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டேஷ் அ டைகர் ஐ வுட் கில் ஆல். இங்க என்னன்னா ப்ராப்பர் டென்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இஃப் ஐ வேர் அ டைகர் என்ன போடணும்? இஃப் ஐ வேர் அ டைகர். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டா? ரைட். ஹின்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணி எழுதி விட்டுறணும். அதாவது மோஸ்ட் ஆஃப் முடிஞ்ச வரைக்குமே எதையுமே வந்து அடிக்காம எழுத பழகுங்க. அப்பவே வந்து ஈஸியா நம்மளுக்கு மார்க் கிடைச்சிடும். ஓகேவா? அடிச்சாலே நம்மளே அவங்களுக்கு காட்டி கொடுக்குற மாதிரி நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு அடிக்காம எழுத ட்ரை பண்ணுங்க. ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். கொஷின் கொடுத்துட்டு
அதாவது ஒரு பேராகிராஃப் குடுத்துட்டு, அதுலருந்து உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் எழுத சொல்லி கொஷின் குடுத்துட்டு, அதுல ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இங்கிலீஷ பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? நம்ம படிச்சுட்டோம் அப்டின்னா ரொம்ப ஈஸி. நம்ம இதுக்கு வந்து நெறைய படிக்கணும்னே அவசியம் கிடையாது. நம்பளுக்கு ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, நம்ம ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? நம்பளோட ஸ்கில்ஸ் தான் எல்லாமே. ஓகே. இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், பேராகிராஃப் குடுத்துட்டு ஆன்சர் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே. நெக்ஸ்ட் என்ன அந்த 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கிறதுக்கு, அந்த கிராமர் டாபிக்ஸ் எல்லாமே நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஆல் த பெஸ்ட். எல்லாரும் நல்லா போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. அதுதான். இந்த மாரி அடுத்தடுத்து நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இது எல்லா வீடியோவும் உங்கள வந்து ரீச் பண்றதுக்கு வீலன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.